சும்மா அனல் பறக்கும்ல அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம காத்திருந்த ஒரு சரவெடி சம்பவம் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் செகண்ட் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ல நம்ம தளபதி ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. செம்ம ஸ்வாகா நிறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. தளபதியோட தீவிரமான ஃபேன்களா இருக்கிற எனக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்களுக்கும் உண்மையில ஒரு ட்ரீட்டா இருந்தது. தளபதி பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் பத்தல. இந்த செகண்ட் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம டிவிகே தலைவரா இருக்கிற நம்ம விஜய் சருக்கும் பொதுமக்களா இருக்கிற எங்களுக்கும் ஒரு பிரிட்ஜா நான் பாக்குறேன். இந்த ஃபங்க்ஷனோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்போசிஷன் கிடையாது, ரூலிங் கவர்மெண்ட் கிடையாது, உங்க பார்ட்டி மெம்பர்ஸ் கிடையாது. நாங்க the people are the real audience. இப்போ நம்ம நாட்டிலே இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் என்ன, நீங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ்னால பொதுமக்களுக்கு எந்த வகையில எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகும்ன்ற விஷயத்தை இந்த ஃபங்க்ஷன்ல அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அது வந்து நடக்கலன்றது தான் நம்மளுடைய வருத்தம். சோ நான் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த விழால பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேனா, ஆல்ரெடி டிவிகே சார்பா நம்ம விஜய் சார் பேசியிருக்காங்க தான். ஃபர்ஸ்ட் பரந்தூர் ஏர்போர்ட் விவசாய நிலம் கிட்டத்தட்ட 1000 ஃபேமிலிஸ் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. அவங்கள எஃபெக்ட் பண்ணி அவங்களோட லைவ்லிஹுட் டிஸ்டர்ப் பண்ணி எப்படி அங்கே ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்ஷன் வச்சாங்க. இது அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், விமன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. We really want to know விஜய் சார் ஸ்டாண்ட் ஆன் these issues. அந்த ஃபுல் ஃபங்க்ஷன்லயே வந்து ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கிட்டத்தட்ட 100 பேர் மேல் மெம்பர்ஸ் நடுவுல ஒரு 4 பேர் தான் ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. என்னோட ரிக்வெஸ்டாவே நான் இங்க வைக்கிறேன், ப்ளீஸ் என்கரேஜ் மோர் விமன் மெம்பர்ஸ் டு வர்க் இன் டிவிகே. இப்போ சொல்றேன், தளபதி கிட்ட இருந்து நமக்கு பெரிய பெரிய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் டூ லேட், பட் ப்ளீஸ் கேர் அப். இது நான் வந்து டிவிகே பார்ட்டிக்கு சொல்றேன்.